வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வடநாட்டு ஸ்நாக்ஸ் ஒன்று ராம் லட்டுன்னு அது சொல்லித்தரப்போகிறேன். அது இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். பாசிப்பருப்பு ஒரு பங்கு, 1/4 பங்கு கடலைப்பருப்பு, 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த அரைச்ச மாவை விஷ்கரை வச்சு நல்லா அடித்து விடணும். அது எப்படி நல்லா பதமாக வந்திருக்குன்னா, அந்த மாவை கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போட்டால் மிதக்கணும். அந்தளவுக்கு நல்லா அடித்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த விஸ்கரை வச்சு அடித்த மாவை கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த தண்ணியில் போடுறேன். உங்களுக்கு ஏற்றாப்ப பார்த்தோன்னா தண்ணியில் அப்படியே மிதக்கணும். இதுதான் பதம். இப்போ இந்த மாவை தனியாக ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக ராம் லட்டோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முள்ளங்கியோட இலை, அதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இதில் எனக்கு நிறைய கிடைச்ச கொஞ்சத்தை எடுத்து போடுறேன். கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் வச்சா போதும். இதை போட்டு அரைச்சி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சட்னி தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முள்ளங்கி இப்படி நான் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி அந்த ராம் லட்டு பண்ணிவிட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு இப்போ சொல்கிறேன். தில்லி ஃபேமஸ் ராம் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேட்டரில் தேவையான அளவு இப்போ தான் உப்பு சேர்க்கணும். முதலையே சேர்க்கக்கூடாது. சேர்த்தா நீர் தண்ணி ஆகிடும் நிறையா. அதனால் இப்போ நம்ம உப்பை போட்டு கலந்துக்கலாம். அதே மாதிரி அரைக்கும் போது தண்ணி விடக்கூடாது. 1.5 மணி நேரம் ஊறி இருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பருப்பு அரைச்சாலே போதும். இப்போ இந்த 4 விரலில் எடுத்து போண்டா போடுற மாதிரி தான் போட்டோமா. அதை சுற்றி சரியாக கிளறி விடணும். எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி கரண்டி வச்சு நல்லா சுற்றி விட்டு ஒரே மாதிரி வேக விடணும். வேக விட்டுட்டு ஆனால் இது நார்மல் போண்டா கிடையாது. ஏன்னா அது அரிசி மாவுலாம் இருக்கும். இது வெறும் பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே ப்ரோட்டீன் உள்ளது. இதில் நம்ம வேறு எதுவும் கலக்கலை. நல்லா புஷ்ஷுன்னே தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதோட நம்ம இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ லட்டுவை போட்டிருக்கோம். அடுத்து முள்ளங்கி துருவி வச்சதை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அந்த க்ரீன் சட்னி ஊற்றிருக்கோம். இப்போ இதோட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பச்சையாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சட்னியோட மிக்ஸ்டு பண்ணி இந்த ராம் லட்டுவோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது, முள்ளங்கியில் விட்டமின்ஸ் இருக்குது. க்ரீன் சட்னி முள்ளங்கி இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அதுவும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கோம். அது விட்டமின் சி எலுமிச்சம்பழம். இதெல்லாம் சேர்த்து உடம்புக்கு நல்ல யூஸான ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, செஞ்சு கொடுங்க. கமெண்டில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் அமைக்கிருங்க. உங்கள் டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். டெல்லியோட ஃபேமஸ்ஸு ராம் லட்டு. தேங்க்யூ.